ஏய், அறிவில்ல, புத்தி இல்ல. அந்த பெரிய வீடு 4 கோடி ரூபாய். அத கொண்டு போய் ஆஃப்டர் ஆல் 21 lakhs கடனுக்காக வச்சிருக்கியே. என்ன கேட்டிருந்தா 2 கோடி ரூபாயாவது வாங்க சொல்லிருப்பேன். சொல்லுவீங்க. அம்மாவை தவிர இந்த இடத்துல வேற யாரா இருந்திருந்தா உங்க புருஷனை கிரிமினல் கேஸ்ல உள்ள தள்ளியிருப்பாங்க. அது எப்படி? அது இந்த வீட்டுல பங்கு, ஈஸியா ரோட்ல இருக்கிற நிலத்துல எனக்கு பங்கு. ஆனா உன் புருஷனுக்கு இந்த வீட்லயும் பங்கு, அந்த நிலத்திலயும் பங்கு. 5 பிசினஸ் பண்ணி 2 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிருக்கான். இப்ப பெரிய வீட்டு பத்திரத்தை எடுத்து எங்கேயோ அடமான வச்சிருக்கான். விளையாடிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? அந்த பெரிய வீட்டை நான் ரொம்ப பெருசா நம்பிட்டு இருக்கேன். ஏதோ அம்மா காலத்துக்கு அப்புறம் ஒரு 5-6 கோடி போகும், அதுல என் ஷேர் ஒரு 2 கோடி வரும். ஆனா உன் புருஷனை தெற்கோடியில் நிக்க வச்சிருவோம் போல இருக்கேன். உனக்கு 10 நாள் டைம், அவ்வளவுதான். அதுக்குள்ள அந்த பெரிய வீட்டு டாக்குமெண்ட் எனக்கு வேணும். ஹேய், என்ன நீ சும்மா என் புருஷனை மிரட்டிட்டே இருக்க? அவர் வாய்ஸத்த பூச்சின்றதுனால அவரை மிரட்டி சம்பாதிக்கலான்னு பாக்குறியா? இத பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தினதுக்கு, டூர் போனதுக்கு எல்லாத்துக்கும் சித்ரா கேப்ஸ்ல இருந்து தான் வண்டி வந்தது. அத கணக்கு போட்டு பார்த்தா உன் பங்கு சரியா போச்சு. எப்படி சரியா போச்சு? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ சுமாரு. அத்தைக்கு கதம்பத்துல இருந்த எல்லா ஷேரையும் உன் பேர்ல எழுதி வாங்கிட்ட. அத்தையோட எம்டி போஸ்ட வாயில தூக்கி போட்டுக்கிட்ட. இந்த வீட்லயும் உனக்கு பங்கு இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு பங்கு கேட்க வந்துட்டியா? பேசாம போ. பேசாம எல்லாம் போக முடியாது. அந்த வீட்ல எங்களுக்கும் பங்கு உண்டு. அவ்வளவு பெரிய வீட்டை கொண்டு போய் 21 லட்சம் ரூபாய்க்கு வச்சுட்டு வந்திருக்கான். அவன் எதுவுமே கேட்க கூடாதா? பரணி, இத பார், இன்னும் 3 நாள் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்தாகணும். சுவாதி, கார்த்தி, அவங்க அண்ணன் இல்லடா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இப்ப பெரிய இக்கட்ல மாட்டிக்கிட்டேன்டா. நீங்க உங்க பங்குல இருந்து கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்து அந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துருவேன். அதை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துருவேன். அம்மா காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு நமக்கு தானே. அந்த வீட்டை 3 பங்கா பிரிக்கும் போது என்னோட பங்குல இருந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன்டா. என்னது 3 பங்கா? என் பொண்ணு காலத்துக்கு அப்புறம் 4 பங்கு. நான் ஒருத்தன் இருக்கிறேன்ல, எனக்கு ஒரு பங்கு வந்தாகணும். என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுடா. இன்னும் 1 வாரத்துல வீடு டாக்குமெண்ட் எனக்கு வேணும். 1 வாரத்துல எப்படிடா? அப்ப 3 நாள்ல கொண்டு வந்து கொடு. 3 நாள்ல முடியாது சுவாதி. நாளைக்கே வந்தாகணும். ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? கொஞ்சம் வெளியே போறீங்களா? மனுஷனை உயிரோட சாவடிக்கிறீங்களே, போங்க வெளியே. பண்றத பண்ணிட்டு பேசுறத பறிச்ச. பரணி, நாளைக்கே அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துடுறியா? நீ வெளியே போறியா? போ வெளியே. நாலுன்னா 1 2 3 4. ஐயோ, பாம்பு போச்சு. ஆட்டம் க்ளோஸ். இப்ப நான் ஆட போறேன் பாரு. இது இந்த பூங்குடி 4 இல்ல 3 தானே போட்ட. முன்ன என்ன வரும்? 1 2 3. கரெக்ட். நீ ஆடலாம். ஆடு ஆடு. நான் சரியா பார்க்கல. அது இந்தா ஆடு. வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்க. என்ன பெட்டியில் எடுத்து வந்திருக்கீங்க? எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கு வந்திருப்பேனே. அங்க வீட்டில் பசங்களுடைய நடவடிக்கை சரியில்லை, அதனால தான் அந்த பக்கம் வரல. நீங்க வேற யார்ட்டையாவது சொல்லி விட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை கார்ல கூட்டு வந்திருப்பேனே. இங்க என்னப்பாமா நீங்க வந்தவங்கள உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என்ன சாப்பிடுறீங்க ஏது சாப்பிடுறீங்கன்னு கேட்காம வாசல்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே. சொல்லுங்க மேடம், காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்கல்ல? எந்த கூல்ட்ரிங்க்ஸ்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன் மாமா. நீங்களும் என்ன குடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் சொல்லிருக்காரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போங்கடி. எனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு ஒண்ணும் இல்ல. காசினே, பூங்குடிக்கு உடம்பு எப்படி இருக்கு? எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்கிறது அவளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா.
அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாதது தானே வாழ்க்கை. ஆ, ஆ, அது சரிம்மா. நீங்கள் என்னம்மா பெட்டி எடுத்து வந்துட்டீங்க? என்ன விஷயம்மா? நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்களா? வேணா சொல்லுங்க, நான் கார் எடுத்து வந்துடுறேன். இல்லண்ணே, இப்போ வெளியூருக்கு போறதுக்கோ ஜாலி ட்ரிப் போறதுக்கோ முடியாதுண்ணே. மான அவமானத்துக்கு பயந்து ஊரை விட்டு வேணா போலாம். ரங்கா, எதுக்கு அதெல்லாம் சொல்ற? பேச வேண்டியது பேசு. காசி என்ன, மேடம் தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். ப்ளீஸ் இந்த ஏரியால பார்த்து உடனே சொல்றீங்களா? என்னது, இந்த ஏரியாவிலையா? என்னம்மா, ஏன் அந்த வீடு என்னாச்சு? காசிண்ணே, என்னோட கடைசி காலத்துல நான் கட்டின வீடு எனக்கு இருக்கும்னு நினைச்சேன். நான் என் வீட்டை சுத்தி அகழி அமைச்சு வச்சேன். அதுல நிறைய முதலைங்க இருக்கும், எதிரிங்க வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் வெட்டி வச்ச குழிக்குள்ளேயே என் ஆசை மகன் பரணி என்னை தள்ளி விட்டுட்டான். முதலைங்க என்ன சாப்பிட்டுருச்சு. என் வீடு என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ இருக்க இடம் இல்லாம நடு ரோட்ல நிக்கிறேன். ஏம்மா அப்படி சொல்றீங்க? இது உங்க வீடு மாதிரிமா. வாங்க, நீங்க எங்கேயே இருக்கலாமா? அம்மா, நீங்க மட்டும் இங்க தங்கிக்கிங்கம்மா. தீபா இங்க தங்க வேண்டாமா? இந்தாங்க, கொடுங்க. பூங்குடி, என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போற? வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? ஆமாக்கா, ரங்கநாயகி அம்மாவும் தீபாவும் வந்திருக்காங்க. பாவமா இருந்தது அவங்கள பார்க்கவே. கையில பெட்டி வர வச்சிருக்காங்க. அவங்க வீட்ல சண்டை போட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கலாக்கா, உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, நீங்க பேசிக்கிறது இல்ல. ஆனா நாங்க அப்படி இல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்காக உயிரையே கொடுப்போம். வரேன்க்கா. பூங்குடி, ஒரு நிமிஷம் வா. வா, என் கூட வா. அவங்களுக்கு நான் வேற வீடு பார்த்து கொடுத்துட்றேம்மா. தீபா, வா போலாம். அம்மா, கோவப்படாதீங்கம்மா. என் மருமக பூங்கொடி சாக போறவ. சாகிற வரைக்குமா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். கோச்சிக்காதீங்கம்மா. நான் ஒண்ணுமே சொல்லலையே. என்ன, நான் யாரையுமே கோச்சிக்கிற நிலைமையில இப்ப இல்ல. வரேன். என்னடி பெட்டியும் கையுமா அலைஞ்சிட்டு இருக்க? இப்ப என்னங்கிற? எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அதான் காசு என்னன்னு வீடு பார்க்க சொல்லான்னு வந்தேன். ஏய், ஒரு நிமிஷம் வாய்ப்பி. வா. முடிவு பண்ணிட்டியா? உன் பிள்ளைய கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆகாஷ் என் வீட்டுல தாண்டி இருக்கான். பக்கத்து தெருவுல தான் என் வீடு. தீபா ஆகாஷ பார்த்தா கொன்னுடுவாடி. எதை எப்ப செய்யணும்னு உனக்கு தெரியாதா? என்ன பாக்குற? இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன பார்த்த உடனே உனக்கு என்ன ஆச்சு? ஏன் வீட்டை விட்டு வந்துட்ட? ஏன் உனக்கு இந்த நிலைமை? ஏன் வீட்டுல தங்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீயுமா இப்படி மாறிட்ட? இல்ல ரங்கா, எனக்கு ஒன்னும் புரியலடி. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஆகாஷை காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் என் மனசுல இருக்கு.
அந்த தீபாவை பார்த்தாலே என் கை காலெல்லாம் உதறுதுடி. நீ ஏன் அவ கூட சுத்திட்டு இருக்க? இத பார், அவ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே கையை விட்டு போச்சு. எல்லாமே கையை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ ஏன் அவ கையை பிடிச்சு சுத்திட்டு இருக்க? இது நல்ல வர்க்கு. இத பார், நான் சொல்றதை கேளு. அவளை விரட்டி விட்டுட்டு வா. உன்னை நான் ராஜாத்தி மாதிரி வச்சுக்கிறேன். முடியாது, முடியாது. தீபா ஏன் கூட தான் இருப்பா. இப்ப என்ன, உனக்கு நாங்க இந்த ஏரியால இருக்க கூடாது அவ்வளவுதானே? நாங்க புறப்படுறோம். உன் பிள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்க. உன் 3 பிள்ளைங்களும் உன்னை நடு தெருவுல விட்டதுக்கு அப்புறமா நீ இப்படி எல்லாம் வாய மூடு. நான் வளர்த்த 3 பிள்ளைங்களும் என்னை நடுத்தருவுல தான் விட்டாங்க. ஆனா நீ வளர்த்து வச்சிருக்க ஒரு புள்ள, அவன் உன்னை நரகத்துல தான் விட போறான். சாபம் விடுறியா? எனக்கு சாபம் விடுறியாடி? இத பார்க்கலா, ஒரு மனுஷன் குனிஞ்சு நடுற விதைதான் அண்ணாந்து பாக்குற மரமா வளர்ந்து நிக்குது. இப்ப நீ குனிஞ்சு பாக்குற நியாயம் புதஞ்சு கிடக்கு. நீ நிமிர்ந்து பாக்குற நாள் வரும். அப்ப அந்த வேதனைய உன்னால தாங்கிக்கவே முடியாது. ஏய், வா தீபா. சொல்லு தாஸ், அந்த ரங்கநாயகி ராட்சசி எப்படி இருக்கா? அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லு. ரங்கநாயகி அம்மாவும் பொண்ணும் தங்குறதுக்கு இடம் கிடைக்காம தெரு தெருவா சுத்திட்டு இருக்காங்க. காசி வீட்டுக்கு போனாங்க. அங்க என்ன நடந்ததோ தெரியல, திரும்பி வந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு அங்க எங்கேன்னு ஒரு 4-5 இடத்துக்கு போனாங்க. எங்கேயுமே செட் ஆகல போல் இருக்கு. இப்போ பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கான்னா எப்படி உட்காந்துருக்கா? பிச்சைக்காரி மாதிரி தான். அத சொல்லுடா, அத சொல்லு, அத சொல்லு. பிச்சைக்காரி, பிச்சைக்காரி. கால்ல செருப்பு போட்டு உட்காந்துருக்காளா? ஆமா சார். புடுங்கணும், புடுங்கணும். இந்த செருப்பையும் புடுங்கி வெறும் கால்ல அவளை நடக்க வச்சாதான் அந்த வேதனை என்னன்னு அவளுக்கு புரியும். ரங்கநாயகி வேதனைப்படணும். நான் தாஸ்,
தாஸ் 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 என்ன சார்? உடனே 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 போ, உடனே போ. எங்க போகணும் சார்? ரங்கநாயகிய கடைசி எங்க பாத்தியோ அதே இடத்துக்கு போ. அங்க அவ குப்பை தொட்டி பக்கத்துல படுத்து கிடப்பா. அந்த போட்டோ எடுத்துட்டு வா. அத பெருசாக்கி ஹால்ல மாட்டி டெய்லி பாப்பேன்டா நாயே. அத நான் தினமும் பார்த்து ரசிக்கணும். ரங்கநாயகி, குப்பை தொட்டி பக்கத்துல நீ படுத்து கடந்தது கனவில்லை, நிஜம். அங்கேயே படுத்து கடை கடை